16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமனால் அமைக்கப்பட்ட நென்மாரா டெம்பிள் பற்றியும், இது கூடவே வெஸ்டர்ன் கட்ஸோட சேர்ந்து இருக்கிற பாலக்காடோட ஊட்டின்னு அழைக்கப்படுற நெல்லியாம்பதி பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொச்சியிலேருந்து நம்ம நைட்டே ட்ராவல் பண்ணி காலையிலே நம்ம என்னன்னா நென்மாரா கோவில் பக்கத்துலேயே ரீச் ஆனோம். காலையிலே இந்த கோவில் பக்கத்தில் நல்ல ஒரு வைபாக இருந்து, ஏன்னா நிறைய பேர் கோவில் போகிறது, அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க குளத்தில் குளிக்கிறது, ஸோ அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கிறது ஆட்கள், அதுக்கப்புறமா பூ கட்டுறது, ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தாங்க. இந்த நென்மாரா கோவிலுக்கு ஒரு புராண கதை இருக்குது. இங்கே உள்ள கிராம மக்கள் எப்படி நம்புகிறாங்க அப்படின்னா, கோடகர நாயர்னு சொல்கிற ஒரு ஆள் நம்ம நெல்லியாம்பதியிலேருந்து நென்மாராக்கு அம்மனை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அது எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா, கொடையில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ கொடையில் எடுத்துகிட்டு இங்கே இந்த கோதகுளம் பக்கத்தில் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த இடம் கோவிலோட மூலஸ்தானமாக மாறிச்சு. கோவிலில் வருஷம் வருஷம் ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. நென்மாரா வல்லங்கி வேளா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் திரிஷூர் பூரத்துக்கு அளவு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் 20 நாள் ஃபங்க்ஷன் நடக்கும். இதில் எப்படின்னா நென்மாரா வல்லங்கி வேளான்னு சொல்கிறது 2 கிராமம். ஸோ நென்மாரான்னு சொல்கிறது ஒரு கிராமம், வல்லங்கி வேளான்னு சொல்கிறது ஒரு கிராமம். ஸோ இது ரெண்டுமே 2 ஏரியா. இந்த 2 கிராமம் போட்டி போட்டு யானை எழுந்தெழுத்து வைப்பாங்க. ஸோ அதில் பயங்கர காம்படிஷனாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஏஷியாலேயே அதிகமாக சவுண்ட் உள்ள படக்குடிக்கிறதும் இந்த ஏரியா தான். ஸோ பயங்கர ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்களாம். நென்மாரா டெம்பிளோட விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி நம்ம நேராக போத்துண்டி டேம் பக்கத்தில் ரீச் ஆனோம். ஸோ நமக்கு டைம் இல்லாதனால அங்கே ஏறலை. அப்படி நாம் கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி போத்துண்டி செக் போஸ்ட் பக்கத்தில் ரீச் ஆனோம். ஸோ இங்கே என்னென்னா 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது வைல்டு ஃபாரஸ்ட் ஆனதுனால இங்கே 7 மணிக்கு தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் 5 மணிக்குள்ளாடி நம்ம கீழே இறங்கிடணும், இல்லை அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம 7 மணிக்கு அப்புறமா தான் நம்ம உள்ளே ஏற முடியும். ஸோ நாங்கள் ஒரு 7-7:30 போல தான் இங்கே ரீச் ஆனோம். ஸோ அதனால் நம்மளோட வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நம்மளை உள்ளாடி அலோவ் பண்ணிட்டாங்க. பழைய காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த போத்துண்டி டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய காலத்தில் சிமெண்ட் எல்லாம் இல்லை இல்லையா. ஸோ அதனால் இவங்க கால்சியம் ஆக்சைடும் பின்ன அதுக்கப்புறமா சர்க்கரை, ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி நாம் செக் போஸ்ட்லேருந்து ஏறி ஃபஸ்ட்டு ஹேர் பின் பண்ணி தாண்டினதும் நமக்கு போத்துண்டி டேமோட ஃபுல் வியூ பாயிண்ட் நம்ம பார்க்க முடியும். ஸோ அங்கே ஏதோ ஒர்க் போயிட்டு இருந்து, ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. ஸோ அந்த டீ கடையில் போய் டீயும் அதுக்கப்புறமா உப்பு லேட்ட நெல்லிக்காய், மாங்காய், ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த நெல்லியாம்பதின்னு சொல்கிற பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பழைய காலத்தில் இங்கே ஃபுல்லாகவே நெல்லிக்காய் மரமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் இதை நெல்லி ப்ளஸ் இந்த பதின்னு சொல்கிறது எப்படி அப்படின்னா, இந்த இடத்தோட இதுவும் ப்ளஸ் என்னென்னா ரீஜியன், ஸோ அதை வச்சு தான் என்னென்னா இதை பதின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி டோட்டலாக நெல்லியாம்பதி அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. நெல்லியாம்பதின்னு சொல்கிற பேர் இதெல்லாம் வாரதுக்கு முன்னாடி எப்படி இருந்து அப்படின்னா, இது ஒரு ட்ரைபல்ஸோட ஏரியாவாக இருந்திருக்கு. இது ஃபுல்லாகவே ட்ரைபல்ஸ் ஏரியாவாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா என்னென்னா இது ஃபுல்லாகவே சேர அரசு தான் என்னென்னா ஃபுல்லாகவே ஆண்டுட்டு இருந்தாங்க. 18வது செஞ்சுரியில் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே மண்ணோட வளவும் இயற்கையோட வளவும் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இங்கே தேயிலை, காஃபி, ஆரஞ்சு, ஸோ கிராம்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிளான்டேஷன் பண்ணி இதை ஒரு பிளான்டேஷன் ஏரியாவாக மாற்றிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறமா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய பில்டிங்ஸு, நிறைய ஃபேக்ட்ரி. ஸோ அதுலேயும் இப்போ என்னென்னா ரொம்பவுமே ஃபேமஸான சீதார் குண்டு, கைக்கட்டி இதெல்லாமே இப்போவுமே அங்கே இருக்குது. போத்துண்டி செக் போஸ்ட்லேருந்து நம்ம ஏர்லி மார்னிங்கே நம்ம ஏரியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு யானையை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். பட் லக்கும் வேணும். ஸோ நாங்கள் போன டைம் எங்களுக்கு யானையை பார்க்க முடியல. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு இங்கே யானையை பார்த்துருக்காங்க. வெஸ்டர்ன் கட்ஸோட சேர்ந்து இருக்கிறனால யானை, காட்டுப்போத்து இந்த மாதிரியான வைல்டு அனிமல்ஸ் நம்ம இங்கே நிறையவே பார்க்க முடியும். பதின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹார்ன்பில். ஸோ கேரளாவோட ஸ்டேட் பேர்டு. ஸோ ஹார்ன்பில் இங்கே நிறையவே நம்ம பார்க்க முடியும். அதுவும் என்னென்னா ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் நம்ம வந்தாச்சு அப்படின்னா நம்ம 100% நம்ம இந்த ஹார்ன்பில்லை பார்க்க முடியும். நெல்லியாம்பதியிலே ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு சில்லி கொம்பன் சொல்கிற ஒரு யானை தான். ஸோ இங்கே பயங்கர ஃபேமஸ்ஸு, நிறைய வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆச்சு. ஸோ அந்த யானை சில டைம் நமக்கு லக் இருந்துன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். மன்சூன் டைம்லலாம் நெல்லியாம்பதி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு இங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ நம்ம போகிற வழியிலையும் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம்.
நம்ம கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். ஸோ அது பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து நம்ம கிளம்புனோம். நம்ம போகிற ரோடு வந்து ரொம்பவுமே சின்னதாக இருக்கிறதுனால வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பெரிய லெவலில் வந்து ரஷ் எதுவுமே இல்லாதனால நம்ம வந்து ஃப்ரீயாக வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும். நம்ம கொஞ்சம் தூரம் கூட போகும்போது ஒரு குரங்கோட கூட்டம் இருந்து, ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்து, சின்ன குரங்கெல்லாம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் நின்று வீடியோலாம் எடுத்தோம். அப்படியே போகும்போது ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். பட் அங்கே நின்று டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல, கிளம்பிட்டோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ரோடு வந்து ரொம்பவுமே சின்னதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம முன்னாடி வந்து ஒரு பஸ்ஸு போயாச்சு அப்படின்னா நம்மளால் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நல்ல டைம் ஆயிரும். ஏன்னா வந்து சைடு கொடுக்க முடியாது, சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மூவ் பண்ணி தான் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணணும். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் அங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலை. நல்ல அழகாக இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அப்படி நின்று விஷுவல்ஸ் எடுத்தோம். மலைக்கு மேலே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணி விழுந்துட்டு இருந்து, அது பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்து, மேலே ஃபுல்லாகவே வந்து மேகமூட்டமும் அது பக்கத்துலேருந்து இந்த வானவில் மாதிரி தண்ணி விழுந்துகிட்டே இருந்து. ஸோ அது பார்க்கறதுக்கு செமையாக இருந்து. அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு கிளம்பும்போது டோட்டலாகவே கிளைமேட் ஃபுல்லாகவே மாறிட்டு, ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாக மாறிட்டு. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் கூட போகும்போது ஃபுல்லாகவே பனிமூட்டம் ஆகிட்டு, ஸோ ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரியாத அளவு பனிமூட்டமாக இருந்து. அப்படியே நாம் ஒரு ஜங்ஷன் ரீச் ஆனோம். ஸோ ஜங்ஷனில் நல்ல தணுப்பாக இருந்ததுனால சாய கடையெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருந்து, ஸோ அங்கே நின்று கொஞ்சம் நேரம் விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பணும். ஸோ அங்கேருந்து ரைட் எடுத்து ஹரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போனோம். நம்ம அங்கேருந்து ரைட்டு போகும்போது ஃபாரஸ்ட் ஸ்டேஷனும் அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம போகிற ரோடு வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் ரோடு ஆனதுனால எப்போ வேணாலும் அனிமல்ஸை பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதுவும் காலையிலேயா ஈவினிங்காக நம்ம போயாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனிமல்ஸை வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி நாம் தேயிலை தோட்டம்லாம் நிறைஞ்சு நிற்கிற ஒரு டவுனில் வந்து ரீச் ஆகும். ஸோ டவுன் சொல்ல முடியாது, சின்ன ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே ரீச் ஆகும். இங்கே சைடில் வந்து என்னென்னா நிறைய வந்து ஜீப் எல்லாமே ஒதுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து ஜீப் சஃபாரி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக சஃபாரி மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. பக்கத்தில் வந்து சின்ன ஒரு டெம்பிளும் அதுக்கப்புறமா தேயிலை ஃபேக்ட்ரியும், அந்த தேயிலை ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஆட்களோட வீடும், ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் மூடாக இருந்தது. தேயிலை ஃபேக்ட்ரி பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா நம்ம வந்து போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவுட்லெட் எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே வந்து கேசவன் பாறைன்னு சொல்கிற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு ட்ரக்கிங் மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து கைடட் ட்ரக்கிங் எல்லாம் கிடையாது, நம்மளே போகலாம். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்மளே நடந்து போகலாம். ஒரு 2-2.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போயாச்சு அப்படின்னா அந்த கேசவன் பாறைன்னு சொல்கிற வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டு வரலாம். அங்கே கொஞ்சம் நேரம் நின்று டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜ் ரூட்டில் தான் போனோம். தேயிலை ஃபேக்ட்ரிக்கு இடையிலோடு நம்ம ட்ராவல் பண்ணி நேராக வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு இடத்துல ரீச் ஆனோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஆட்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து தேயிலை ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போயிட்டு வர ஆட்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்னென்னா கேசவன் பாறைன்னு சொல்கிற அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனோம்.
அந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ட்ராவல் பண்ணுறது மாதிரி ஒரு மூடாக இருக்கும். ஹரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜ் ரோட்டில் போகும்போது எதிர்ச்சியாக வந்து என்னென்னா ஒரு கூட்டம் லாவும் ஒரு கூட்டம் காட்டு பண்ணியும் பார்த்தோம். ஃபுல்லாகவே வந்து என்னென்னா அந்த காப்பி தோட்டத்துக்கு இடையில நின்றதுனால நமக்கு கிளியரான விஷுவல்ஸ் எல்லாமே கிடைக்கல. ஆனால் அந்த பன்னிக்கூட்டத்தோட வீடியோ வந்து சூப்பராக கிடச்சி நமக்கு. இந்த காட்டு பன்னின்னு சொல்கிறது வந்து பயங்கர ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ நம்ம அதுக்கு நேரம் முன்ன போய் நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓடி வந்து காலில் அடிச்சுன்னா கால் முட்டு வர உடையிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நீங்கி நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஹரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜ் ரூட்டில் நம்ம ஜனவரி பிப்ரவரி அந்த டைமில் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கேரளாவோட ஸ்டேட் பேர்டான ஹார்ன்பில் வந்து நிறையவே பார்க்க முடியும். ஸோ நெல்லியம்பதின்னு சொல்கிறது வந்து ஹார்ன்பில்லுக்கு ரொம்பவுமே பேரு கேட்ட ஒரு இடம். கொஞ்சம் தூரம் கூட போய் ஒரு ஜங்ஷனில் ரீச் ஆகும். ஸோ அந்த ஜங்ஷனில் கார் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடந்து போயாச்சு அப்படின்னா இந்த ஹரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த ஹரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்கிறது 1900 1930 பிரிட்டிஷ்காரங்க தான் கட்டியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா பழைய காலத்தில் தேயிலை, காப்பி, ஆரஞ்சு ஸோ இதெல்லாமே வந்து எஸ்டேட்லேருந்து இந்த சைடு கொண்டு வரதுக்காக ஸோ இந்த பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஹரப்பாரான்னு சொல்கிற பேர் எப்படி வந்து அப்படின்னா இந்த பாலத்துக்கு சைடில் ஃபுல்லாகவே வந்து பாறை எல்லாமே வந்து என்னென்னா கருப்பு கலரில் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துக்கு வந்து என்னென்னா ஹரப்பாரா அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் கூட போய் ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பார்த்தோம். ஸோ அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி நேராக நெல்லியாம்பதின்னு சொல்கிற ஒரு டவுனுக்கு வந்து ரீச் ஆனோம். நெல்லியாம்பதி டவுனில் போய் ஒரு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்னா ஜீப் சஃபாரி தான் நம்ம வந்து எடுத்தோம். बोला इधर हुआ मैंने सेटल है सेट ओके मैंने बोला है बोले थे நெல்லியாம்பதி போயாச்சு அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆஃப் ரோடு ஜீப் தான். ஏன்னா இவங்க வந்து ஒரு 3 வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த 3 வியூ பாயிண்ட்டுமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம நெல்லியாம்பதி ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து ரைட் எடுப்போம். ஸோ ரைட் எடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனதுமே ஆஃப் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஆஃப் ரோடு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அங்கே டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து என்னென்னா 60 ரூபாவும் வண்டிக்கு வந்து 100 ரூபாயும் நம்ம தான் டிக்கெட் எடுக்கணும். ஆஃப் ரோட் ஜீப்பில் ஏறி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு 3 வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 வியூ பாயிண்ட்டுமே பார்த்துட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வர்றது மாதிரி தான். ஆஃப் ரோடுன்னு சொன்னால் பயங்கர எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோடு. நம்ம வண்டியில் ஏறி இருந்தால் ஃபுல்லாக குலுங்கி அப்படி தான் நம்ம போயிட்டு வருவோம். நல்ல பாடி பெயின் ஆயிரும். நாங்கள் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் போகும்போது எதுவுமே தெரில. ஏன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருந்ததுனால எதுவுமே பார்க்க முடியல. ஸோ கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ கிளம்பி ஒரு 2வது வியூ பாயிண்ட் போனோம். ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்லேருந்து 2வது வியூ பாயிண்ட் போகும்போது பயங்கர ஆஃப் ரோடாக இருந்து
ஸோ அதெல்லாமே தாண்டி நம்ம செகண்ட் வியூ பாயிண்ட் போகும்போது பயங்கர ஒரு பெரிய ஒரு பிளேஸ். அங்கே நிறைய ஜீப்பில் நிறைய பேர் வந்து நின்று வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து என்னென்னா ஆஃப் ரோட் ஜீப்போட கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி எல்லாம் காட்டுவாங்க. நமக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஜீப் வந்து இவ்வளோ தூரம் ஏறுமா அப்படின்னு. அந்த அளவு ஆஃப் ரோடாக இருக்கும். குலுங்கி எடுத்து தான் நம்ம மேலே போவோம். ஸோ பயங்கரமாக டயர்டாயிரும். மேலே போய் அந்த வியூ எல்லாமே பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். அங்கேருந்து 3வது வியூ பாயிண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடாக இருக்கும். ஸோ அந்த 3வது வியூ பாயிண்ட் தான் என்னென்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ போகிற வழியில் தான் நம்ம வந்து என்னென்னா காட்டி எல்லாமே பார்த்தோம். மூணாவது வியூ பாயிண்ட் நம்ம போகிற வழி வந்து என்னென்னா பயங்கர ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி தான் போவோம். இது கொஞ்சம் கூட டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் உள்ளே போகும்போது என்னென்னா கொஞ்சம் காட்டி எல்லாமே பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து 3வது வியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆகும். இது வந்து என்னென்னா பயங்கர ஹைட்டான ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட் தாண்டி 2 ரெசார்ட் வந்து உள்ளாடி இருக்குது காட்டுக்குள்ளாடி. ஸோ அந்த 2 ரெசார்ட்டோட பேர் எனக்கு கரெக்டாக தெரில, பட் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம வந்து அடுத்த வாட்டி போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம போன டைமில் அங்கே ஒரு ஃபேமிலியும் வந்து ரீச் ஆனாங்க. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து ரிட்டன் கிளம்பணும். ஸோ நம்ம போன டைமில் வந்து என்னென்னா சில்லி கொம்பனை வந்து பார்க்க முடியல. நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன் சில்லி கொம்பன் பார்க்க முடியும் அப்படின்னு. பட் சில்லி கொம்பனை வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த சில டைமில் தான் வந்து என்னென்னா சில்லி கொம்பனை பார்க்க முடியும். இல்லாத டைமில் வந்து இந்த சில்லி கொம்பன் வந்து பரம்பிக்குளம் சைடு போயிடும். ஸோ பரம்பிக்குளம் போகும், அதுக்கப்புறமா நெல்லியாம்பதி வரும். மேக்ஸிமம் டைம் வந்து என்னென்னா சில்லி கொம்பு வந்து நெல்லியாம்பதி சைடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரோட்டில் எல்லாம் இறங்கி வரும்னு சொன்னாங்க. அது இல்லை அப்படின்னா பரம்பிக்குளம் சைடு வந்து அது போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஊர் மக்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. வியூ பாயிண்ட்டும் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கும்போது நல்லா லேட் ஆகிட்டு 6-7 மணி பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கீழே இறங்கி நம்ம வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ரோட்டில் வரும்போது திரும்பவும் ஒரு காட்டியை பார்த்தோம். இது வந்து என்னென்னா ஒரு மெயில் காட்டி பயங்கர சைஸாக இருந்து. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பணும். இந்த நெல்லியாம்பதி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ வரேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.